வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான முக்கால் கிலோ சிக்கனை வச்சு பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் காய விட்டுக்கலாம். காய விட்டுட்டு அடுத்து தேவையான அளவு பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு எல்லாம் ரெண்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதோட கொஞ்சம் உரித்து வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை சேர்த்துக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கணும். அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். பொன்னிறமாக ஆயிடுச்சா ஆனதுக்கப்புறம் இன்னும் வதக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக வதக்குங்க. அப்புறம் அது இன்னும் கொத்தமல்லி, புதினா சேர்த்து அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்குங்க. நல்லா அதுவும் அந்த கலருக்கு வர மாதிரி அடுத்து நம்ம சேர்த்து வச்சா ஸ்பெஷல் மசாலா சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பொன்னிறமாக மாறட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான ஒரு 4 ஸ்பூன் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். அது ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டு 50 கிராம் பாக்கெட்டு 50 கிராம் பாக்கெட் வாங்கினோம்னா 20 ரூபா. அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அறுத்து வச்ச 4 தக்காளி சேர்த்துக்குவோம். அதையும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கி அதுவும் அந்த கலருக்கு வர மாதிரி பார்க்கணும். வதக்கிட்டு அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த முக்கால் கிலோ சிக்கனை சேர்த்துக்குவோம். சிக்கனை சேர்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வதக்குவோம். வதக்கிட்டே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டிங்களா, நம்ம பார்க்க இந்த சிக்கன் பிரியாணி நல்லா அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். சரி, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவோம், தேவையான அளவு உப்பு. ஆனால் இம்பிட்டு தேவைன்னு தான் இன்னும் தெரியாது எனக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க 10 நிமிஷம். அடுத்து 10 நிமிஷம் திரும்ப எடுத்துருங்க. எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இருக்கும். பாருங்கள், எடுத்து பாருங்கள். பொன்னிறமாக இருக்குதா? நல்லா சிக்கன் வந்த மாதிரி தெரியுதுங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம். நம்ம பாருங்கள், சிக்கன் சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் எல்லோரும் சமைங்க. இது நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அரை பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே பாருங்கள். அப்படி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டப் பண்ணி விடுங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இப்படியே வதக்கி விட்டுக்கலாம். பார்க்குறீங்க, என்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. நானும் வீடியோ எடுத்து போகிறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. அது மட்டும் போதும் எனக்கு. தண்ணி 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்த முன்னுக்கு அதையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. 3 டம்ளர் போதும் தண்ணி. 3 டம்ளரில் அந்த அரிசிக்கு தேவையான நமக்கு தெரியும். முக்கால் எவ்வளோன்னா அது ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்குங்க. அதான் டேஸ்ட் கொடுங்க. லெமன் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வரும். உண்மையிலே லெமன் தான் நம்ம டேஸ்ட் கொடுக்கறதுக்கு காரணமே லெமன் தான். சரி, ஒரு கொதிக்க வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா கொதி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், கலரை பாருங்கள். இதுதான் பிரியாணி அப்போ இருக்கணுங்க. அடுத்து நம்ம கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டணும். அடி பிடிக்காத அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா மூடி வச்சுக்கலாம். அடுத்து மேலே அது கொத்தமல்லி, புதினா மேலே போட்டு அப்புறம் நம்ம இலையை போட்டு மூடி வைக்கலாம். இலையை போட்டு தம் போடலாம். அப்போ இலை நான் 2 3 நாள் எடுத்துகிட்டு வந்தேன். நான் தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை நல்லா சுற்றி மூடி வச்சு உள்ளே ஆவி விழுகாத மாதிரி அப்படியே போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. கீழே இறக்கி தம் போடலாம். அப்போ இந்த கீழே தோசை சட்டியை வச்சு இப்படி இங்கே அடுப்புலாட்டி இந்த மாதிரி தம் போடுங்க. இது உண்மையாக நல்ல டெக்னிக்கு. கீழே அடுப்பை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி ஆக்கின சட்டியை மேலே எடுத்து வச்சு பிரியாணி ஆக்கின மேலே எடுத்து அந்த சட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே ஒரு வெயிட்டு சுடுதண்ணி காய்ச்சி அதை சுடுதண்ணியே மேலே வைக்கணும். அங்கே இலையை போட்டு நம்ம செஞ்ச பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி இப்போ ரூபாய் எடுத்து வைப்போம். இப்போ அருமைங்க. என்ன டேஸ்ட்டுங்க. தாங்க பிரியாணி.